விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என கூறியதாலேயே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதாக காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். புதிய திசையில் காங்கிரஸ் கட்சியை எப்படி பலப்படுத்துவது? எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். அதற்கு பாதை சென்னை சத்தியமூர்த்தி பவன் மூலமாக தான். அதுக்காக இந்த பொறுப்பு தான் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கூட்டணி அப்போ விஜய் நிச்சயமாக உங்களுக்கு தேசிய அளவில் கை கொடுப்பாரு நீங்க கன்ஃபார்மா நம்புறீங்க? சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இது ஒரு, நான் சொன்ன மாதிரி, இது ஒரு கூட்டணி மட்டும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மதிப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, புரிதல் இருக்கு. இது நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய தேசிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். நாங்க நிச்சயமா நம்புறோம். ஒரே ஒரு விஷயம், இப்போ நிறைய ஒரு இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மேகதாது இஷ்யூ வரும்பொழுது அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஏன்னா அது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி பார்க்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் முறை ஒரு 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் ஒரு தேசிய கட்சி இருக்கு. இதான் முதல் முறை. மேகதாது என்ன பிரச்சனை? 2 மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை. ஒரு தேசிய கட்சி தானே அந்த 2 மாநிலங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் தீர்வு எடுத்துட்டு வர முடியும். அந்தந்த வெறும் ரீஜனல் கட்சி எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ஆகையால் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுத்துட்டு வர சக்தியும் அனுபவம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். திமுக கூட்டணியில இருந்து எல்லாரும் வெளியில வராங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வெளியில வந்து இப்ப எல்லா கட்சியும் வந்துட்டாங்க. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் ஒரு எங்களுக்கு வந்து கூட்டணியில சரியான அங்கீகாரமோ தனிச்சின்னத்துல போட்டியில நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காங்கிரஸ் இவ்வளவு நாள் அந்த கூட்டணியில இருந்து நீங்க வெளிவரைக்கான முக்கியமான ரீசன்? நாங்க தான், உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே தெரியும், ஒன்னும் ரகசியம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க என்ன சொன்னோம்னு எல்லாருக்கும் தெரியும். சில பேர் நாங்க அதே காரணம் தான் தேர்தலுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க. கூட்டணினா ஒரு கூட்டணியில ஒரு மதிப்பும் மரியாதையும், ஒரு தேர்தலுக்கு கூட்டினா தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியிலும் கூட்டணி தானே இருக்கணும். அது எப்படி ஆட்சியில இல்லாம போகும்? இந்த கேள்வி எல்லாம் நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே கேட்டோம். அதுதான் இப்ப எல்லா கட்சியும் கேட்கறாங்க. விரிவான பதில். நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.